பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 125வது அதிகாரம் 2வது வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் 1 வருட காலமாக கிருபையாய் நடத்தி கொண்டு வந்து கர்த்தர் அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இது உங்களுடைய வாழ்க்கையிலும் இது மிகவும் ஆசீர்வாதமானதாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இத்தனை நாட்களும் கர்த்தருடைய நாமத்திலே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருப்பார் என்று நாங்கள் பூரணமாய் விசுவாசிக்கிறோம். இது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். அன்புக்குரியவர்களே, இத்தனை நாட்களும் கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் ஒத்துழைத்த ஒவ்வொரு உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஒவ்வொரு ஒத்துழைப்புகளுக்கும் கர்த்தருக்குள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. அவர் தந்த வாக்கு தத்தங்களின்படி உங்களை நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல். பர்வதங்கள் என்று சொல்லும் போது ஒரு பட்டணத்திற்கு மிகவும் முக்கியமானது பர்வதங்கள். அதை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு அரணை போல, ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அது போல ஒரு பட்டணத்திற்கு அந்த பர்வதங்கள் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. அதுபோல அந்த பர்வதம் எப்படி எருசலேமை சுற்றி இருக்குது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். நீங்கள் அதற்கு ஆனபடியினாலே நீங்கள் எதற்காகவும் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினால் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் நம்மை சுற்றிலும் இருக்கிற தேவனா. ஒரு பக்கம் மாத்திரமல்ல, அவர் நம்மை சுற்றி இருக்கிற ஒரு உலகத்தில் உள்ள ஒரு காரியத்தை பர்வதங்கள் காக்க கூடுமானால் நம்மை சுற்றி கர்த்தர் பாதுகாக்கும் போது எந்த சத்துருவும் நம்மை அணுக முடியாது. அந்த சத்துரு நமக்குள்ளாக இல்லை என்றால் அந்த காம்பவுண்டை தாண்டி உள்ள வரணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்தில் நாம் ஜெப குறைவில் காணப்பட்டிருக்கிறோம், இல்லை என்றால் வேதம் வாசிப்பதிலே குறைவு வைத்திருக்கிறோம். ஏதோ ஒரு உறவு, கர்த்தருக்கும் நமக்குமாயிட்டுள்ள உறவு எங்கேயோ நாம் கரெக்டாக செய்து கொண்டிருந்த காரியத்தை செய்ய தவறிவிட்டோம். இன்றைக்கு மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரே ஒரு மெய்யான ஒளி அது இயேசு கிறிஸ்துவே. அவரை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்காய் நீங்கள் பிரகாசிக்க முடியும். கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்த முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே பாருங்கள், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பாருங்கள், சீயோன் பர்வதத்தை போல இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை சுற்றிலும் நிழலாய் இருக்கிறார். நிழலாய் இல்லை, ஒரு பர்வதம் எப்படி ஒரு பட்டணத்திற்கு முக்கியமானதோ அதே போல அவர் நம்மை சுற்றி இருக்கிறபடியால் நீங்கள் கலங்காதிருங்கள். உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.